Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். சிகரத்தின் உச்சியில் இருக்கும்போது அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய டேக்அவே என்னவா இருக்கு சார்? விஜய் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கார். என்ன இலக்கு சார்? என்ன இலக்குன்னா, விஜய் போற போக்கு இது வரைக்கும் இன்னி வரைக்கும் கரெக்ட் டைரக்ஷன்ல போறார். நான் குறை சொல்லணும், 1000 குறை சொல்லலாம். சினிமாக்காரர் அரசியல் வரலன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாது. விஜய் வரதுனால யாருக்கு நஷ்டம் முதல்ல பார்ப்போம். முதல் டேமேஜ் டிஎம்கே தான் வரும். என்ன சார் டேமேஜ் போகுது? என்ன வரும்னா, விஜயை அரசியல்ல புஷ் பண்றதே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஜக. பிஜேபி தான் விஜய் புஷ் பண்றாங்க. அவருக்கு ஒரு பெரிய இடத்தோட பிளஸிங் இருக்குது. எந்த பெரிய இடம், நத்தாவா, மோடியா, அமித்ஷாவான்னு தெரியல. ஆனா விஜய் அரசியலுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்க. பாஜகவோட கை இருக்கு. சாதி மற்றும் மதங்கள் வாயிலாக பிளவு ஏற்படுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை நான் வெறுக்கிறேன். இது நம்ம டைரக்டா மீன்னா பிஜேபியை விஜய் எதிர்க்கிறாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் டிஎம்கே பாக்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி எதிர்க்கிற கட்சி எப்போ அண்ணாமலை ஃபீல்ட்ல வந்தாரோ அப்ப உதயநிதி ஆட்டோமேட்டிக்கா வருவார்னு முடிவு பண்ணும். அதே மாதிரி வந்துட்டார். உதயநிதி எப்ப ஃபீல்டுக்கு வந்தாரோ விஜய் அப்ப ஃபீல்டுக்கு வருவார்னு ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆயிடுச்சு. மூணாவது கராலையும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப விஜயும் அண்ணாமலையும் சண்டை போட்டுப்பாங்களா? மாட்டாங்க. விஜயும் அண்ணாமலையும் ஒரே அணியில் தான் இருப்பாங்க. அந்த அணி பலம் பெறும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயக பிம்பத்துக்காக மட்டுமே ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடெல்லாம் இருந்தாதான் மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. குறிப்பாக விஜயோடைய கொள்கை என்னவா இருக்கு சார்? வாய்ப்பு இருக்கு. விஜய் இந்த பெரியார், அண்ணா அந்த பேக்கேஜ்ல போக மாட்டார்னு நான் நம்புறேன். ஏன்னா திருப்பியா அவங்க ஜனங்க என்ன கேட்பாங்க? ஆதந்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அழைத்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தி. அதாவது விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி என்பது தொடங்கி இருக்காரு. குறிப்பாக விஜய் அவருடைய கரியர் பீக்ல இருக்காரு. இன்னைக்கு அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அவர் நடித்த படங்கள் எல்லாமே சமீப காலங்களில் ஒரு 500 கோடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றி படங்கள், பெரிய லாபங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சிகரத்தின் உச்சியில் இருக்கும்போது அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய டேக்அவே என்னவா இருக்கு சார்? நம்ம ஒரு 3 மாதம் முன்னாடி இதே ரூமில் உட்காந்து பேசும்பொழுது பொங்கலுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிப்பான்னு சொன்னேன். அப்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. இவர் விஜயோட செக்ரட்டரியா, பிஏவா, அட்வைசரான்னாங்க. நான் சொன்னேன், அப்படி இல்லைப்பா, நான் 45 வருஷம் பத்திரிகை பார்த்துட்டு வரேன், பத்திரிகை துறையில் இருக்கேன். எப்போ என்ன ஆரம்பிக்குமோ அப்போ நடக்கும். வரவே மாட்டான்னு சொன்னவங்க உண்டு. அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாங்க. கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே பொங்கலுக்கு அப்புறம் ரீசெட் வேலையை ஆரம்பித்தாங்க. இப்போ இன்னைக்கு கட்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கார். என்ன இலக்கு சார்? என்ன இலக்குன்னா, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஊழலற்ற மத சார்பற்ற எல்லாம் அற்ற அப்படிங்கிறார். சரி, நான் ஊழல் நான் ஒன்னே நான் அவரோட நெருக்கமான ஒருத்தரை கேட்டேன், எல்லாம் ரைட்டியா, திருப்பி எதுக்கு கழகத்தை வார்த்தை கொண்டு வரீங்க? நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க என்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி? சார், அப்துல் கலாம் ரூட்டில் போகிறேன், அப்துல் கலாம் மாதிரி குழந்தைங்களை இப்போ இளைஞர்களை தூக்கி விட போகிறேன், படிப்பெல்லாம் இலவசமாக கொடுக்க போகிறேன், எஜுகேஷன் நிறைய கொடுக்க போகிறேன், இலவசம்லாம் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஒன்லி இலவசம் என்னோட கவர்மெண்ட்டில் படிப்பு மட்டும்தான் இலவசமாக இருக்கும், மீதி எல்லாம் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி குஜராத்னு சொல்லிட்டு இப்போ ஏன் கழகம்னு வச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர்கிட்ட போய் திருப்பி ரிப்ளை தான், கழகத்தால் தான் கழகத்தை எதிர்க்க முடியும். ஸோ அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும்னு முடிவில் வந்துட்டார். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், வெற்றிங்கிறது வெற்றி. விஜய் வெற்றி, அது ஒன்றும் தப்பு. வெற்றியா? வி ஃபார் வெற்றி. விஜய் தமிழக விஜய் கழகம்னு போட்டால் அசிங்கமாக இருக்கும். இது வெற்றி. ஒன்றா ஒரு எப்பவுமே நம்ம சினிமாவில் ஷூட்டிங் நடக்கும்போது முதல் ஷாட் வெற்றின்னு தான் எடுப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்டலாக. இப்போ தேவர் ஒன்றா முருகான்ற ஷாட் தான் எடுப்பார் ஃபஸ்ட்டு டேக்கு. அந்த மாதிரி வெற்றின்னு சில பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரி வெற்றி இதை வைக்கிறது தப்பு கிடையாது. தமிழகம் என்ன, தமிழ்நாடு ஆல் இண்டியா கட்சியில் நாளைக்கு ஆல் இண்டியா தமிழகன்னு வச்சா வேறு விஷயம். இப்போது இந்த கட்சி என்னவா இருக்க போகிறது அப்படின்னு நான் அறிந்த வரையில், நான் கேள்விப்பட்ட வரையில், நான் பேசின வரையில், கண்டுபிடிச்ச வரையில் இது விஜய் முழு மூச்சை இறங்கிட்டார். அது அன்றைக்கே நான் சொன்ன மாதிரி
அவர் இறங்கினார்னா அப்போ கூட யாரோ கேட்டீங்க, இல்லைங்க இங்கே சினிமாவில் இருப்பார், அங்கே இருப்பார், இது இருப்பார், அது இருப்பார். இல்லை, இனிமேல் அவர் சினிமா விட்டுட்டார். அவர் வேணுங்கிற புகழ் சினிமாவுக்கு முழுக்க வேணுங்கிற புகழ் பணம் எல்லாம் வந்தாச்சு. இப்போ அரசியலில் நோக்கி போகிறார். அதுக்கு ஒரே காரணம் வெற்றிடம் இருக்குது. விஜயகாந்த் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல. கமலஹாசன் அவர் வேறு டிஎம்கே பக்கம் போயிட்டார். அவர் ஒன்றும் பெரிய ஃபோர்ஸாக எடுபடல. ஆனால் விஜய் நினைக்கிறாரா இப்போ நம்ம இஃப் நாட் வென் அப்படின்ற வார்த்தையை சொன்னாராம் யார்ட்டையோ. ரஜினி மாதிரி இப்போ இல்லைனா எப்பவும் இல்லையா, இப்போ இல்லைன்னா எப்போன்ற வார்த்தையை கேட்டாராம். அவர் ஒரு நல்ல டீம் வச்சிருக்காரு, ஒரு அட்வைசர்ஸ். நல்ல விஜய் போகிற போக்கு இது வரைக்கும் இன்னி வரைக்கும் கரெக்ட் டைரக்ஷனில் போகிறார். நான் வந்து குறை சொல்லணும்னா 1000 குறை சொல்லலாம். சினிமாக்காரர் எதுக்கு அரசியல் வரலன்னு கேட்டோம். அப்படி போய் தமிழ்நாட்டில் 67லேருந்து சினிமாக்காரர் தான் அரசியலுக்கு வரான். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லேயும் எம்ஜிஆர் சிவாஜி இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து முதல்ல அரசியலுக்கு வந்து காங்கிரஸில் தான். ஆமாம். சிவாஜி வந்து முதல்ல இருந்தது காங்கிரஸில் தான். டிஎம்கேலேருந்து அப்புறம் காங்கிரஸுக்கு வந்தார். ஸோ தமிழ்நாட்டில் அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாது. சார் வெற்றிடம் இருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அப்படி என்ன வெற்றிடம் இருக்கு? திமுக தலைமை ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, ஏடிஎம்கேவுக்கு எடப்பாடி அவர்கள் இருக்காங்க, மூன்றாவதாக பாஜக இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. அப்படி என்ன சார் இங்க அரசியல் கட்சிகளுக்கான வெற்றிடம் இருக்கு? சினிமா நடிகர்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு தமிழ்நாட்டில் என்றைக்குமே. சினிமா இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் போன பிறகு அடுத்து விஜயகாந்த், அப்புறம் வந்து பாக்யராஜ், டி ராஜேந்தர், சீமான் இவங்கெல்லாம் செகண்ட் லெவல் வந்தாங்க. இவங்கள வந்து சில பேர் காணாமல் போயிட்டாங்க. பாக்யராஜ் அரசியலை விட்டு போயிட்டார். டிஆர் ஏதோ இருந்தார், பாவம் அவர் நல்லா பண்ணார், அவரும் பண்ண முடியாமல் போயிட்டார். அரசியலில் சினிமாவில் சோபிக்கிறவங்க அத்தனை பேருமே அரசியலில் சோபிக்கிறத வரலாறே கிடையாது. முதல் எக்ஸாம்பிள் சிவாஜி, நடிப்பின் சிகரம். மர்லன் பிராண்டோ அரசியலில் 0. திருவையாறு டெபாசிட் வாங்க கட்சி போனியே ஆள. காங்கிரஸை உடைச்சி ஜானகி ஆதரிக்கும் போது நான் இருந்தேன், ஞாபகம் இருக்கு. காங்கிரஸை உடைச்சி ஜானகி ஆதரிச்சார். அந்த கட்சியே காணாம போச்சு. தமிழக முன்னேற்ற முன்னணி. ஆமா. அதனால அரசியலில் வந்து சினிமா நடிகர்கள் அத்தனை பேரும் சக்சஸ் ஆயிருந்தாங்கன்னா இன்னைக்கு எம்எல்ஏ முழுக்க சினிமாக்காரன் தான் உட்காந்துருப்பாங்க. அது கிடையாது. ஆனால் விஜய்க்கு என்னென்னா முதல் ஸ்ட்ராங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன். நான் பார்க்கறது விஜய முதல் அட்வான்டேஜ் அவருக்கு நம்பர் 1 ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனில் கட்டடம் கட்டுறாரு. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்து கட்டடம் கட்டினீங்கன்னா கட்டடம் நிற்கும். 2வது ஒரு கொள்கையாக இருக்கார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, திருப்பி ஒரு திராவிடம் இந்த லைனில் போக ஆரம்பித்தார்னா 10ஓட 11 போயிடுவார். ஏன்னா அவர் பழைய கொள்கை என்னென்னா வித்தியாசமான ஒரு கட்சி கொண்டு வரணும், அப்துல் கலாம் மாதிரி கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லதை கொண்டு வரணும், இளைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது அவர் நோக்கம். ஆனால் அந்த கழக பாலிடிக்ஸில் போக ஆரம்பித்தார்னா திருப்பி வந்து பழைய திமுக அதிமுகன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் நான் கேள்விப்பட்டேங்க, அவர் சொன்னார்னா ஒரு கழகத்தினால்தான் இன்னொரு கழகத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கு பின்னாடி யார் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆமாம், விஜயை யார் இயக்கிறது, விஜய்க்கு பின்னாடி யார் இருக்காங்க ஒரு கேள்வி, ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த நேரத்தில் ஏன் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? அதுக்கு யார் காரணம், பின்னாடி யார் இருக்காங்க? விஜய் வரதுனால யாருக்கு நஷ்டம்னு முதல்ல பார்ப்போம். முதல் டேமேஜ் வந்து டிஎம்கேக்கு தான் வரும். என்ன சார் டேமேஜ் வந்துற போது? என்ன வரும்னா, விஜயோட ரசிகர்கள்லாம் திமுக மேல் கோபமாக இருக்காங்க. அவரோட கடைசி படம் என்ன நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும், டீட்டெயிலாக தெரியும். எப்படி தடுத்தாங்க, உதயநிதி பிரச்சனை பண்ணது எல்லாமே இது வெட்ட வெளி. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லி ப்ராப்ளம் இருக்க போதில்லை. அந்த கோபத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் யாரோ சொன்னாங்க அந்த படம் ஒழுங்காக ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாருன்னாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், கடந்த காலங்களில் பிஜேபியும் சரி விஜய் படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் சரி விஜய் படத்துக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, திமுகவும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் தானே விஜய் படத்துக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு மேலே மட்டும் என்ன விஜய் ரசிகர்களுக்கு தனிப்பட்ட கோபம்? விஜய் சொல்வாராம், என் படம் ரிலீஸ் ஆனால் லேபர் பெயின்னு கிண்டல் பண்ணுவாராம், பிரசவ வேதனையும் பாராம். மனசுலேருந்து ஒரு வேதனை நம்ம தப்பாக எடுக்க முடியாது. ஒரு வாட்டி என் படம் லேபர் பெயினில் போய் மாட்டிக்குதுப்பா, சிசேரியன் பண்ணி தான் எடுக்கிறீங்க, ஒழுங்காக வரமாட்டேங்குது அப்படின்னாராம். அந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணி, இது இந்த மாதிரி டார்ச்சர் வேறு யாருக்கா வந்திருக்கா சொல்லுங்கள்? வேறு எந்த ஹீரோக்கா வந்திருக்கு சொல்லுங்கள்? விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் டார்ச்சர்? அவர் வளர்ந்துட்டு வரார் அப்படின்ற ஒரு அஜித் சினிமாவில் வரல, அவரை விட்டாங்க. இப்போ அஜித்தும் பாப்புலர் தான், ஈக்குவல் பாப்புலர். அஜித் ஏன் விட்டுட்டாங்கன்னா அவர் அரசியலில் வரல. எப்பவுமே ஒரு போட்டியாளர் இன்னொரு போட்டியாளரை ஒழிக்க பார்ப்போம். இவன் வந்துட்டால் நான் வேணா காலியாகிடுமோன்னு பயப்படுவோம். அந்த இடத்துல அஜித் இல்லை. ஸோ அவர் தலை தப்பிச்சுது, அவர் விட்டாங்க, அவர்கிட்ட போல. விஜய் அப்படி இல்லை, பொட்டன்ஷியல் த்ரெட்டு.
என்னைக்கு ஒன்றா வெடிக்கக்கூடிய பூகம்பம் வந்தார்னா பயங்கரமாக வெடிக்கும். அதனால் அவரை பண்ணி 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 அவரை அது அதிமுகவோ திமுகவோ whatever. ஆனால் என்றைக்குமே கடைசியாக கொடுக்குற குடைச்சல் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். முன்னாடி கொடுத்த குடைச்சல் மறந்துடுவோம். சார் அதாவது டிஎம்கே விட ஏடிஎம்கே அவ்வளவு தட்டு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் கொடநாடுக்கே விஜய் போனாரு அந்த அம்மாவை பார்க்க, உள்ள விடவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை பிரச்சனை தான், டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக விஜயை வந்து அலக்களிச்சாங்க ஜெயலலிதா அருமையார். ஸோ அப்படி இருக்கும்போது திமுக அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனையை விஜய்க்கு கொடுக்கலையே சார். இதே விஜய் வந்து அதிமுக குரல் கொடுத்த மறந்துட்டீங்களே குரல் கொடுத்தாரு, குரல் கொடுத்திருக்காரு, அதிமுக குரல் கொடுத்தார். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை விட்டார், என்னால தான் ஜெயிச்சதுன்னார். அங்கே தான் பிரச்சனை. எல்லாமே அரசியலில் நடிகர்கள் வந்தவுடனே பண்பட்டு வரதில்லை, கீழே விழுந்து மேலே விழுந்து அடிபட்டு தான் கற்றுக்கிறாங்க. ஓகே, இப்போ விஜய் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த கான்ட்ரவர்சியும் வச்சுக்கிறது இல்லை. அந்த விஷயத்தில் பாராட்டணும். எதை பற்றி, காவேரி பற்றியோ, இப்போ ரஜினிகாந்த் போய் கேட்டாங்க 7 பேர் விடுதலை, எந்த 7 பேர்னு கேட்டார், போச்சு, அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி போச்சு. அந்த மாதிரி விஜய் பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன கேட்டால் கூட அவர் ப்ரெஸ்ஸே பார்க்கறதில்ல. நல்லது, ட்விட்டரில் பண்ணிட்டுருக்காரு. இப்போ முதல் டேமேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு வரும். ஏன்னா விஜய் ரசிகர்கள்லாம் திமுக மேலே கோபத்தில் இருக்காங்க. அவங்க பண்ண கஷ்டம், அந்த பிரச்சனை எல்லாம் சரி. விஜயால் யாருக்கு ஆதரவு, யாருக்கு லாபம், யாருக்கு நியூட்ரல் அப்படின்னா, விஜயை வந்து அரசியலில் புஷ் பண்ணுறதே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஜக தான். பிஜேபி தான் விஜய் புஷ் பண்ணுறாங்க. ஆமாம், பிஜேபி டெல்லியில் ஒரே நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே நாளில் அப்ரூவல், டக்கு 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 டக்குன்னு ஃபைல் மூவ் ஆகி, அப்படி அவருக்கு ஒரு பெரிய இடத்தோட பிளஸ்ஸிங் இருக்குது. எந்த பெரிய இடம், நந்தாவா, மோடியா, அமித்ஷாவான்னு தெரியல. ஆனா விஜய் அரசியலுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்க, பாஜகவோட கை இருக்கு. எதுக்கு சார் பாஜக வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும்? ஏன்னா அவர் என்டிஏ கூட்டணியில் வரத்துக்கு இது ஒரு தூண்டில் போடுற மாதிரி. சார் அதாவது நான் இந்த எலெக்ஷன்ல நான் போட்டி போட மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் போட்டி போடலன்னு தான் சொன்னார், கட்சி போட்டி போடலன்னு சொன்னாரா? ஆமா சார், கட்சி போட்டி போடலன்னு தான் சொல்றாங்க. 2024 போட்டி போடல. நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும்னா, என்டிஏல விஜய் கட்சி வந்தாவுட்டு அந்த கட்சியோட ஸ்டாண்ட் என்ன, விஜய் கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு ஆதரிப்பாரா? 26ல கூட விஜய் தனியாக போட்டி போடுவார்ன்றீங்க, போட மாட்டார். விஜய் தனியாக போட்டு போனால் 10 சீட்டு வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அப்போ திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சியாக இருந்தால் கூட இத்தனை வருஷமாக இருந்த கட்சி அதிமுகவும் ஓரளவுக்கு பலம் பொருந்திருக்கு. பாஜக இந்த 2 வருஷத்தில் இன்னும் அதிகமாக பலம் பெறும். ஸோ இதோட புது கட்சி போத முடியாது. நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வருது அதான், விஜய் வந்து அரசியலில் குதிச்சாருன்னா ஒரு 2 வருஷம் அவரை அப்படி அரண் மாதிரி பாதுகாக்கிறதுக்கு 2 கரம் வேணும். அவரை தூக்கி அவர் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து அதுக்கப்புறம் அவர் நடத்தி ஓட வைக்கணும். எடுத்தோடனே ஓட வைக்க முடியாது. அந்த ஓட வைக்கிற சக்தி தான் பிஜேபி. ஓகே சார். சார் அந்த அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, விஜய்க்கு பின்னாடி இருப்பது பாஜகன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதி மற்றும் மதங்கள் வாயிலாக பிளவு ஏற்படுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை நான் வெறுக்கிறேன்ங்கிறாரு. இது வந்து நம்ம டைரக்டா அப்படின்னா பிஜேபியை விஜய் எதிர்க்கிறாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் டிஎம்கேன்னு பாக்குறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி எதிர்க்கிற கட்சி, இந்த மாதிரி எதிர்க்கிற சனாதனத்தை ஒழுங்கன்னு சொன்னீங்களே. இப்போ விஜய் டிஎம்கேக்கு எதிராக இருந்தாருன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்துற இடம் டிஎம்கே. இன்னைக்கு கூட யாரை கேட்டாங்க பிஜேபி இல்ல, பாஜக வந்து மதங்களை வச்சு அரசியல் பண்ணலையா சார்? பாஜக மதங்களை அரசியல் பண்றது அவரு கருத்தில் எடுத்துக்காட்டி கூட அவர் சொல்றது சனாதனம் மாதிரி விஷயங்களை, இந்து மத எதிர்ப்பு, ராமர் கோயில் எதிர்ப்பு, இதெல்லாம் அவர் என்னதான் பிறப்பால் கிறிஸ்டினா இருந்தா கூட அவரு ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கிறார். தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் பிரகாரம் இந்த வார்த்தை அப்ளிகபிள் ஒன்லி டு டிஎம்கே, நாட் பிஜேபி. ஓகே சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்ப்பு வச்சு தான் அரசியல் கட்சி என்பது இயங்க முடியும். எப்படி திமுக versus அதிமுக, இங்க பைபோலார் தான். ஸோ விஜயை வந்து யாரை எதிரியா கட்டமைச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போறாரு? டிஎம்கே தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா களம் இனிமே எப்படி இருக்க போறதுன்னா, ஸ்டாலின் முதலமைச்சர், கட்சி தலைவர், ஒன்றும் அதில் ஒன்றும் அவரோட தலைமைக்கோ கட்சி தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ சீட்டுக்கோ ஒன்று எந்த பங்கமும் வரப்போறது இல்லை. உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை வரும். ஓகே. உதயநிதி வர்சஸ் விஜய்னு வரும். ஓகே. ஏன்னா இளைஞர்கள் பட்டாளம், யங்ஸ்டர், எப்போ அண்ணாமலை ஃபீல்டில் வந்தாரோ அப்போ உதயநிதி ஆட்டோமேட்டிக்காக வருவார்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டார். உதயநிதி எப்போ ஃபீல்டுக்கு வந்தாரோ விஜய் அப்போ ஃபீல்டுக்கு வருவார்னு ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடுது. 3வது காரரையும் கரெக்ட் ஆகிடுது.
இப்போ விஜயும் அண்ணாமலையும் சண்டை போட்டுப்பாங்களா? மாட்டாங்க. விஜயும் அண்ணாமலையும் ஒரே அணியில் தான் இருப்பாங்க. அந்த அணி பலம் பெறும். இப்போ விஜய்க்குன்னு 18 to 30, 18 to 25 ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு மனமே இருக்காங்க. சார் சிவாஜிக்கு இல்லாத ரசிகர்களா சார்? சிவாஜி படங்களை பார்க்காத தமிழாடா சார்? அவங்க எல்லாம் படம் பார்த்தவங்களாம் ஓட்டு போட்டிருந்தா சிவாஜி நேரம் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கணுமே சார். ஆனால் அது நடக்கலையே. கரெக்ட். எம்ஜிஆர் ரசிகர்கள் அத்தனை பேர் ஏடிஎம்கே வந்தாங்களே, எப்படி வந்தாங்க சார்? ஆனா எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் உழைப்பு இருந்திருக்குல்ல. காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, டிஎம்கேல பொருளாளராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருந்திருக்கு, ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு. டைரக்டா எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகல. அதுக்கு பின்னாடி ஒரு 10-15 கால உழைப்பு இருக்கு. ஆனா விஜய் கிட்ட அப்படி ஒண்ணுமே இல்லையே. நான் விஜய் உடனே சிஎம் ஆவான்னு சொல்லியே 15 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். போன இன்டர்வியூவில் சொன்னேன், விஜய் சிஎம் ஆகிறதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். பேப்டிசம் அண்டர் ஃபயர்னு ஒரு வார்த்தை இருக்கு. நெருப்பில் போட்டு எடுக்கப்பட்ட புடம் போடப்பட்ட தங்கம்னால அந்த மாதிரி நெருப்பில் போயிட்டு வரணும். அவர் 10-15 வருஷத்துக்கு சிஎம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு 60 வயசு தான் வர முடியும். 45 ஜெகன்மோகன் ரெட்டிலாம் வர முடியாது. ஆனால் அந்த 10 வருஷம் அவர் தாக்கு பிடிக்கிறதுக்கு அரசியல் அனுபவம் பெறதுக்கு ஒரு கொடை கீழே இருக்கணும். அது திராவிட கழகங்கள் இல்லை. ஆனால் அவர் ஒன்று மட்டும் கிளீனாக சொல்லிட்டாராம், திமுக அதிமுகவோட எந்த விதமான கூட்டணியும் கிடையாது. ஓகே. அப்போ காங்கிரஸ் ரூல்ட் அவுட், ஏன்னா அது கூட்டணி. அப்புறம் பிஎம்கே விசிகே அதெல்லாம் உடனே போகிறது ஒன்று தான், போகாதது ஒன்று தான். நீ எப்படி சுற்றி வளைச்சி கணக்கு பார்த்தா கூட பாஜக கரை சேரும் இடம் விஜய் கரை சேரும் இடம் பாஜகவாக தான் இருக்கும் சார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது ஒரு அவர்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்பேற்பட்ட கட்சியோடு விஜய் அசோசியேட்டா இருக்காருன்னு தெரிஞ்சா அவருடைய செல்வாக்கு குறையதான சார் வாய்ப்பு இருக்கு. பாஜக மதவாத கட்சின்னா அண்ணாமலை போற இடத்துல எல்லாம் இவ்வளவு கும்பல் வராதே. கும்பல் எங்க போனாலும் கும்பல் வருது. கும்பல் எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதான சார் ஒரு கேள்விக்குறி. அது நீங்க சொல்ற பாயிண்ட் ஒரு கேள்விக்குறி தான், இல்லைங்களே. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில என்னோட 45 ஆண்டு கால பத்திரிகை துறையில இந்த மாதிரி ஒரு ஐக்கான் நான் பார்த்ததே கிடையாது. அண்ணாமலை மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் சினிமா நடிகர் மாதிரி ஆயிட்டாங்க. துரத்துறாங்க பின்னாடி. புரியுது சார். 2011ல அதாவது வடிவேலுடைய பிரச்சாரத்துக்கு கூடாத கூட்டம் கிடையாது. திமுக அந்த தேர்தலில் எப்படி தோத்தாங்க உங்களுக்கு தெரியும். கூட்டம் கூடுறதை வச்சுக்கிட்டே நாம வந்து உங்களுக்கு எல்லாம் ஓட்டா மாறினா மாலை எப்படி சார் சொல்ல முடியும்? சினிமா நடிகர்கள் கூட்டம் கூடுறது ஓட்டு மாறாம இருக்கலாம். ஏன்னா சினிமாக்காரன் பார்த்துட்டு போவாங்க. அண்ணாமலையே சினிமாக்காரனா யாரும் நினைக்கல. அண்ணாமலை ஒரு படத்தை நடிச்சிருந்தாரு வச்சுங்க. இப்போ உதயநிதி கூட தான் அப்படி பார்த்தீங்கன்னா சினிமா நடிச்சார். ஆனால் உதயநிதி யாரும் சினிமாக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு அரசியல் வாய்ந்தா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்பா அடுத்து அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாவில் நடிச்சதுனால மட்டும் உதயநிதி பாப்புலரால, சினிமாவில் நடிச்சதுனால 10% பாப்புலர்னா அவருடைய அரசியல்னால 90% பாப்புலர். வித்தியாசம் கவனிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட தான் நடிச்சிருக்கார். டிவி சீரியல் நடித்தார். நம்ம ஸ்டாலின் நடிகர்னு சொல்லுவோமா? அவர் சினிமா ஆக்டர்ப்பா, சினிமாக்காக தான் வந்தார். எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அந்த பிம்பம் போச்சு. ஜெயலலிதாவும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சினிமாவில் சும்மா தலையை 2 ரோல் பண்ண ஒரு சினிமா பண்ண பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஜய் அப்படி இல்லை. விஜய் சினிமாலேயே ஹீரோவா 20 ஆண்டு காலம் கோல வச்சவர். வாட் எவர் டைம் இதோடைய கேரியர் பீக்கு. அதை விட்டுட்டு வர்றாருன்னா முதல்ல அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது அவர் போட்ட சர்வே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பாம்பே டீம், ஒரு பெங்களூர் டீம், ஒரு டெல்லி டீம் அவருக்கு சர்வே பண்ணி கொடுத்துருக்கு. 3 இண்டிபெண்டன்ட் சர்வேஸ், ஒரு 3 சீஃபாலஜிஸ்ட் இறங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தமிழ், 2 பேர் நார்த் இந்தியன். அந்த ரிப்போர்ட் விஜய் டேபிளுக்கு வந்திருக்கு. எப்போ வந்ததுன்னா நவம்பர் எண்டில் வந்தது, டு பி ப்ரிசைஸ். அந்த ரிப்போர்ட்டில் க்ளீனாக சொல்லியிருக்கான். ஸ்வாட் அனாலிசிஸ் ஒன்று படிக்காங்க, SWOT, ஸ்வாட் அனாலிசிஸ். அந்த ஸ்வாட் அனாலிசிஸில் விஜய் அப்படியே புட்டு வச்சுருக்காங்களாம். எப்படி போனால் எப்படி ஜெயிக்க முடியும், அவருக்கு எப்படி புகழ், எப்படி என்ன செல்வாக்கு, என்ன டிராபேக் எப்படி திருத்திக்கணும், அத்தனையும் ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட் மேலே தான் அவர் அந்த ஸ்வாட் ரிப்போர்ட்டை வச்சு தான் இன்னைக்கு அரசியலில் குவிச்சிருக்காருன்னா அதான் உண்மை. ஓகே சார், குறிப்பாக அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு சொல்கிறீங்க. கடந்த காலங்களில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சார், ஒரு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருந்தால் சார் மக்கள் மத்தியில் போக முடியும். ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. எல்லா ரசிகர் மன்றமும் கிராமம் வரைக்கும் விஜய் ரசிகர் மன்றம் கிடையாது. அது வந்து மாவட்டங்களில் தான் இருக்கும். பூத் கமிட்டி போடணும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், கட்சி கொடி வைக்கணும்.
அதெல்லாம் விஜயால பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கா? இனிமே தான் விஜய்க்கு வேலை நிறைய இருக்குது. இனிமே தான் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கணும். இத்தனை நாளாக ஏதோ பாட்டுக்கு ஒரு படத்தில் போனார், மேக்கப் போட்டார், ஆக்ட் பண்ணார், வந்திருந்தார். இனிமே விஜய் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஓகே, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் கட்சியை வளர்க்க முடியும். நல்ல அட்வைசர்ஸ் வச்சுக்கணும் கூட. அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும். ஜால்ரா போடுறவங்கள வச்சுக்கூடாது. ஏன்னா 2-3 ஜால்ரா கூட இருக்குது, எனக்கு தெரியும். நானே அன்றைக்கி மீட் பண்ணும்போது கேள்விப்பட்டேன். ஜால்ரா போடுற ஆள்லாம் வச்சுக்கூடாது. நல்ல அட்வைஸ், நீங்கள் பண்ணுறது தப்பு விஜய்னு சொல்கிற ஆள் வச்சுக்கணும். அப்துல் கலாம் வழியில் போகணும். இதெல்லாம் நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா 26 எலெக்ஷனில் ஓரளவுக்கு இவரால் எழுத்து நின்று பண்ண முடியும். அந்த தேர்தலுக்கு பிறகு களம் மாறும். இப்போது யாராவது எதிர்பார்த்தோமா திமுக உடையும்னு? யாராவது எதிர்பார்த்தோமா திமுக ஆட்சிக்கு வரும்னு? யாராவது எதிர்பார்த்தோமா அதிமுக உடையும்னு? இல்லை, எல்லாமே காலத்தின் கட்டாயம். நாளைக்கு இந்த திமுக அதிமுக எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. கழுதுலேருந்து கட்டாயமாக போகலாம். கேஸ் எல்லாம் வேறு இருக்குது. 2 கட்சி மேலே கேஸ் இருக்குது. பெருந்தலைவரெல்லாம் மாட்டிக்கினாங்கன்னா என்னவும் தெரியாது. ஸோ எவ்வளோ மாற்றங்கள் ஒன்றே நிலையானது. ஓகே, அந்த மாற்றங்கள் வரும்பொழுது கபக்குன்னு அது விஜய் பிடிச்சிக்கினாருன்னா, கெட்டியமாக பிடிச்சிக்கினார் அந்த மாற்றத்தை, அவருக்கு வருங்காலம் இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, 10-15 வருஷம் ஆகும். ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டு வங்கி இருக்கு. 2 கட்சிக்குமே 30% ஓட்டு வங்கி இருக்கு. சில உதிரி கட்சிகள்லாம் சேர்றதை வச்சு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். ஒரு 10% யாருக்கு போகும் நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு 10% வரைக்கும் விஜயகாந்த் எடுத்தார். ஸோ 2 எலெக்ஷன்ல எடுத்தார். ஸோ அந்த 10%க்குள்ள தான் விஜய்க்கான ஓட் பேங்கா இருக்குமா? அந்த 10% தான் விஜயோடைய ஓட் பேங்கா இருக்குமா? எப்படி வந்து இந்த 2 பாரம்பரிய கட்சிகளுடைய ஓட் பேங்க் என்பது தேய்மானம் அடையாதுல்ல? விஜய் ரசிகர்கள் திமுக அதிமுக இல்லைன்னு இருக்கீங்களா? எல்லா கட்சிகளையும் விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு திமுக அதிமுக உறுப்பினர் ஓட்டுச்சாவடிக்கு போகும்பொழுது இத்தனை வருஷமாக நம்ம கட்சிக்கு போட்டு என்னையா பள்ளம் கண்டோம், 10 காசு சம்பாதிக்க முடிஞ்சுதா? எல்லாம் அவன் கொள்ள அடிக்கிறான், நம்ம அடிக்கலை, போட்டு இந்த வாட்டி விஜய்க்கு அப்படின்னு போட்டார்னு என்ன பண்ணுவீங்க? திமுக அதிமுக மெம்பரே, உறுப்பினரே, கார்டு ஹோல்டரே விஜய்க்கு போட மாட்டான்னு என்ன கேரண்டி உங்களுக்கு? மனசு மாதிரி போட்டார்னா இந்த மனுஷனுக்கு போட்டு பார்க்கலாம், இத்தனை வருஷம் இவங்களை கட்டி மாறாட்சமே அப்படின்னு நிலைமை வந்ததுன்னா ஸ்விங்காக போகும். விஜய் எடுத்தோடனே 26 முதலமைச்சராக வருவாருன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது விஜயகாந்த் வந்த மாதிரி. இப்போதான் அரசியலில் ABCD வந்திருக்கார். இன்னும் டாக்டரேட் வரதுக்கு 15 வருஷம் ஆகும். இப்போ தான் ABCD எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் ABCD எழுத குழந்தைக்கு என்ன மரியாதையோ, என்ன மதிப்போ, என்ன அரவணைப்போ, மக்கள் அந்த அரவணைப்பை கொடுத்து விஜயை வாரி எடுத்துக்கினாங்கன்னா விஜய் நல்ல கடகடன்னு வளர்ந்துருவார். ஓகே, அது விஜயோட நடவடிக்கைகள். இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கட்சி யாருன்னா இல்லை, லெட்டர் பேட் ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் நானும் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சியோட கொள்கை என்ன, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், உண்மையாக இருக்குமா, பொய் வாக்குறுதி கொடுக்குறோமா, போலி வாக்குறுதி கொடுக்குறோமா, என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம், சாராயத்தை ஒழிக்க போறோமா, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோமா, இளைஞர்களுக்கு ஜாப் கொடுக்குறோமா? பாத்தீங்கன்னா ஜாப்லெஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து ஆள் வராங்க. இந்த கேப் எல்லாம் குறைக்கணும். பிகாம் படிச்ச பையனுக்கு பேலன்ஸ் ஷீட் போட தெரியல, பிஎஸ்சி படிச்ச பையனுக்கு சயின்ஸ் தெரியல, சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். இதெல்லாம் தான் நான் விஜய்கிட்ட சொன்னேன், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க. அவங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போன இங்கிலீஷ் பேச தெரியல. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த ஏரியாலாம் நீங்கள் டச் பண்ணுங்க, முன்னுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற கேப்பபிலிட்டி உண்டாக்குனீங்கன்னா லைஃப் முழுக்க உங்களை மறக்க மாட்டான். இல்லைங்க, நான் கோச்சிங் சென்டர் மாதிரி சைதேந்திர மாதிரி கோச்சிங் சென்டர் மாதிரி ஆரம்பிங்க, 100 கோச்சிங் சென்டர் போடுங்க. தமிழ்நாடு முழுக்க டிகிரி படித்தவங்க அங்கே வந்து படிச்சுட்டு வேலை சென்று போட்டோம். இப்படி பல்வேறு ஐடியாக்கள் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஐடியாவை எடுத்து பண்ணுவாருங்கிறது அவர் கையில் தான் இருக்கு. ஓகே சார், கொள்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயக பிம்பத்துக்காக மட்டுமே ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடெல்லாம் இருந்தால் தான் மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. குறிப்பாக தமிழ்நாடு வந்து பொலிட்டிக்கலாக அவேரான மாநிலமும் கூட. விஜயோடைய கொள்கை என்னவா இருக்கு சார்? வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து இந்த பெரியார் அண்ணா அந்த பேக்கேஜில் போக மாட்டார்னு நான் நம்புறேன். ஏன்னா திருப்பி அவன் ஜனங்க என்ன கேட்பாங்க, இன்னொரு முன்னேற்ற கழகமா, தேமுதிக, மதிமுக, இது அதிமுக எல்லாம் திமுகவா இருக்குதுப்பா, என்னப்பா அது ஜனங்க மத்தியில் ஒரு
கடுப்படிச்சு போயிடும். அதனால தான் இவர் வந்து கழகம்னு கொண்டு வந்து ரீசன் கொடுத்துட்டாரு. நல்ல ரீசன். கழகத்தை எதிர்ப்பதற்கு முல்லை முள்ளால் எடுக்க முடியும் மாதிரி கழகத்தை கழகத்தால் எடுக்க முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நல்ல பாயிண்ட், தப்பில்லை. ஆனால் உங்கள் கட்சிக்கு நிலையான கொள்கை, இப்போ மதுவிலக்குன்னா திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு. காவேரின்னு எடுத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சி ஒரு ஸ்டாண்டு. ஏன் முதலமைச்சர் வெளிநாடு போகிறதே, ஸ்டாலின் வெளிநாடு போனால் பழனிசாமி திட்டுவார், பழனிசாமி வெளிநாடு போனால் ஸ்டாலின் திட்டுவார். ரெண்டு பேரும் நீங்கள் நிதியை தானே வாங்க போகிறீங்க, இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண தானே போகிறீங்க, ஏடிக்கு போட்டியாகவே போகிறேன். நான் உடனே ஒன்று சொன்னேன், ஏடிக்கு போட்டி அரசியல் பண்ணாத வரைக்கும் விஜய்க்கு நல்லது. இந்த ஏடிக்கு போட்டி அரசியல் வெறுத்து போச்சு எனக்கு. அந்த தேர்ட் ஃபோர்ஸாக தான் விஜயகாந்தை பார்த்தாங்க. விஜயகாந்த் எப்படி முன்னுக்கு வந்தார்னா அந்த மூணாவது ஆல்டர்னேட்டிவாக பார்த்தாங்க. ஆமாம், நம்மள ஒருத்தர்ப்பா, அவர் வேஷ்டி கட்டின தமிழன்பா, அவர் கன்னடக்காரோ மலையாளக்காரோ இல்லை, நம்மள ஒருத்தர் மதுரைக்காரரு, போடு குத்து அப்படின்னு போட்டாங்க. என்னமோ பல சூழ்நிலைகள், உடம்பு சரியில்லை காரணங்கள், பல்வேறு காரணங்களால் அவர் விஜயகாந்த் தான் பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு நல்ல மனசு, அரசியலில் நல்ல மனசு தோற்கும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு விஜயகாந்த். நல்ல மனசு தோக்கக்கூடாதும்பாங்க, ஆனால் தோத்ததுக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த். விஜய் அந்த மாதிரி நல்ல மனசோட சொன்னா, எஜுகேஷனுக்கு ஃபீஸே வாங்கக்கூடாதுங்க. என்னங்க நாட்டில் பிறந்து படிப்புக்கு பணம் வாங்குவாங்களா? அதுக்கு ஸ்கூட்டருக்கு சைக்கிளுக்கு லேப்டாப் கொடுக்குறத பதங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க. நீங்கள் 10,000 ஃபீஸ் கட்ட சொல்லிட்டு 20,000 லேப்டாப் கொடுத்தா என்ன நியாயம்னு கேட்டாராம். ஹேண்ட்ஸ் ஆஃப்னு 10,000 ஃபீஸ் கட்ட சொல்லிட்டு 20,000 லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா என்ன லாபம்னு கேட்டாராம். ஃபீஸை வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். சார், விஜய்க்கு என்ன மாதிரியான சவால்கள் சார் தமிழ்நாடு அரசியல் களத்தில் காத்திருக்கு? எதிரிகள் அதிகமாவாங்க. அவர் ஏன் சினிமா விட்டாரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? இனிமே சினிமாவில் கண்டினியூ பண்ணார்னா அவர் படம் வெளில விடாம பண்ணுவாங்க. அவருக்கே தெரியும். தயாரிப்பாளர் தள்ள துண்டு, அது விஜய் படம்லாம் 100-200 கோடியெல்லாம் கிடையாது, 500 கோடி தான், 500-600 கோடி அந்த ரேஞ்சில் போகும். விஜய் கிளீனாக கண்டுபிடிச்சார். நம்மளை ஒழிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. எப்படி ஒழிப்பாங்க? சினிமாவில் வழியாக ஒழிப்பாங்க. சினிமாவுக்கு முடிப்போடு, அவ்வளோ ரைட், முடிஞ்சு போச்சு. சினிமாவில் இருந்தானா அந்த படம் வந்திருக்காது. அவர் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும், படத்துக்கு படம் போட்டணும், துண்டை போட்டுன்னு போகிற அளவுக்கு பண்ணுவாங்க. முதல் விரோதி சினிமாவிலேருந்து வருவாங்க, விலகிட்டார். ரெண்டாவது, சினிமாவில் விட்டு வந்தால் கூட அவர் மேலே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் நல்ல பேரை களங்கம் உண்டாக்குறதுக்கு ட்ரோலு, மீம்ஸு, இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மீம்ஸ் ட்ரோல் டிஎம்கே தான் பண்ணுது. ஏடிஎம்கே ஒன்றும் சைலண்ட்டாக இருக்குது, பிஜேபி ஒன்றும் பெருசாக கணக்கிற மாதிரி தெரியல. டிஎம்கேக்கு ஏன்னா அடிமடியில் கை வைக்க போகிறான்ற பயம். ஸோ எப்படி கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பண்ண மாதிரி இவருக்கு எதாவது கட்ட பேர் உண்டாக்கி கட்சி விட்டு விஜய் காலாட்டிகிட்டே தூங்க வேண்டிய காலம் இப்போ. இந்த காலம் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக பொது வெளியில், பொது இடங்களில், வார்த்தைகளில் சர்வ ஜாகிரதையாக இருந்து கொஞ்சம் கட்சியை கருத்தைக்கு விட்டார்னா தூக்கிட்டு போயிடும். சார், குறிப்பாக விஜயகாந்த் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக சொன்னீங்க. குறிப்பாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். ஒரு பீக்கில் போயிட்டு இப்போ கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. விஜயகாந்த் வந்து கூட்டணி இல்லாத வரைக்கும் ஒரு 10% ஓட் பேங்க் இருந்துச்சு. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் 2014 என்டிஏவுடைய கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் கட்சி எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு தனித்தன்மையை தேமுதிக என்கிற கட்சி இழந்துருச்சு. வரக்கூடிய நாட்களில் 2026 தான் தேர்தலில் போட்டியிடுவோன்னு விஜய் சொல்கிறாரு. தனியாக நிற்பாரா, இல்லை கூட்டணி வச்சு தனித்தன்மையை விஜய் எழுந்துருவாரா? தமிழக வெற்றிக்கழகம் வந்து எதை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கு சார் அரசியல் ரீதியாக? விஜயகாந்தோட தேய்மானத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லைங்கிறது மட்டும் அது வாஸ்தவம் தான். மெயின் ரீசனை எடுத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு குறைஞ்சது 50%, உடல்நிலை சரியில்லாமல் போனது 50%. அது என்ன பண்ண முடியும்? உடல்நிலை சரியில்லைங்க நம்ம கையில் இல்லை, ஆண்டவன் கொடுத்த இது, அது நம்மக்கிட்ட இல்லை. அவர் உடல்நிலை நல்லா இருந்தாருன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அது என்ன ஒரு துரதிருஷ்டமோ பாவம், நல்லா வரும்போது அந்த ஜெயலலிதாவோட சண்டை போட்டு வெளியில் வந்து கட்சி அவர் ஜெயலலிதாவோட சண்டை போட்டு அந்த அம்மா அவர் காலி பண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. கடற்கடன் கட்சியை உடைச்சாங்க, வெளியில் எல்லாம் ஆளை எடுத்தாங்க, கட்சியை காலி பண்ணாங்க. அப்புறம் அவர் மக்கள் நலனை கூட்டணிக்கு போனார், பிஜேபிக்கு வந்தார், சோபிக்க முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தும் கெட்டு போக ஆரம்பிச்சது. ஸோ விஜயகாந்தோட தேமுதிகவை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஓகே, ஏன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ரீசன்னால உடல் நலம் அப்படிங்கிற
அந்த உடல்நல கோளாறு யாருக்கு வேணா வரலாம். தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் உடல்நல கோளாறு வரலாம். நம்ம வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். வந்தால் அந்த கட்சி இது கட்சிகள்லாம் ஒன் மேன் ஷோ. திமுகவோ அதிமுகவோ தேமுதிகவோ பாமகவோ எல்லாம் ஒன் மேன் ஷோ தான். அந்த ஒன் மேன் ஷோவில் விஜயகாந்த் மாதிரி ஒரு தலைவருக்கு நோய்வாய்ப்பட்டார்னா அப்படியே சரியும். இது நம்ம பார்த்தது தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் என்னாச்சு, ரெண்டா உடஞ்சி நம்ம பார்த்தோம். புகழ்பெற்ற எம்ஜிஆருக்கே அந்த நிலைமை ரெண்டா உடஞ்சுது. அதனால் விஜயகாந்திற்கு உடல்நலம் குன்றிய பிறகு அந்த கட்சி ஓரளவுக்கு போச்சு. இப்போ நீங்கள் விஜய்கிட்ட வருவோம். விஜய்க்கு தனியாக நின்று போட்டி போடுற ஸ்ட்ரென்த்து இருக்கிறதா வச்சுட்டா கூட அவர் அதுக்கு தயாரான்னு பார்க்கணும். ஏன்னா விஜய் எடுத்தவுடனே தனியாக நின்று போட்டி போட்டு 10 சீட்டில் ஜெயிச்சிட்டார், 20 சீட்டில் ஜெயிச்சிட்டார். விஜய் ஜெயிக்கலாம் நின்னார்னா விஜய் ஜெயிக்கலாம். மற்றபடி அந்த மற்ற தொகுதிகளில் அவருடைய ஃபீல்டு ஒர்க் என்பது ஜெயிக்குமாங்கிறது ஒரு கேள்வி தானே. அதுதான் இப்போ பாரதிய ஜனதா என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, நோட்டா கீழே கட்சின்றாங்க. அது ஒரு வேடிக்கையா ஒரு கேலி. நோட்டா கீழே கட்சி, நோட்டா கீழே கட்சின்னு அந்த பாயிண்ட் விஜய் சொன்னாராம். ஹலோ, நோட்டா கீழே கட்சியை நான் வரமாட்டேன், ஞாபகம் வச்சுங்கன்னு ஒரு அட்வைசர்கிட்ட சொன்னாராம். அப்போ என்ன நம்ம இன்ஃபர் பண்ணோம், நோட்டா கீழே கட்சியை வரமாட்டான்னு விஜய் சொன்னார்னா தனியாக போட்டி போடுறது இல்லைங்கிறத நம்ம ஒரு இன்ஃபர் பண்ணோம். தனியாக போட்டி போட யாரோட போட்டி போடுவார்? திமுகவோடையா இல்லை, அதிமுகவோடையா இல்லை, காங்கிரஸோடையா இல்லை, பாமகவோடையா இல்லை, விசிகாவோடையா இல்லை, இருக்கிறது பிஜேபி எதிர்த்தது இல்லைங்களே. அவரை அவர் திட்டினாங்க, மெர்சல் படம் விடாமல் பண்ணாங்க, அவர் மதம் பெயரை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் சூழ்நிலைங்கிறது மறப்போம் மன்னிப்போம்னு பழமொழி அண்ணா சொன்னார். ஆமாம், தமிழ்நாட்டில் இன்றைக்குமே அது உண்டு. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகை, மறப்போம் மணி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே உரித்தான பொன்மொழிகள். வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு உரித்தான அண்ணா கொடுத்த பொன்மொழிகள், அதெல்லாம் பெஸ்ட்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகை, மறப்போம் மன்னிப்போம்லாம், அந்த மாதிரி மறப்போம் மன்னிப்போம். என்ன முடிஞ்சு போய் அப்படி பார்த்தா ராகுல் காந்தி மீட் பண்ணார் விஜய். என்ன சொன்னார் ராகுல்? விஜய், கோ அண்ட் ஜாயின் த பார்ட்டி டுமாரோ. சத்தியமூர்த்தி பவன் கூப்பிட்டு நாளைக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நோ, நான் கட்சி சேர்த்துக்கு வரலன்னாரும். அப்படி சேர்ந்தால் 10 வருஷம் முன்னாடி சேர்ந்துருப்பார் அவர். கட்சியில் சேர்ந்து 10ஓட பையனெலாம் வரதுக்காக வந்தார். இல்லை, தனித்துவமாக இருக்கணும்னு. தனித்துவமாக இருக்கணும்னா கட்சியில் சேர்கிற ஐடியாவை ட்ராப் பண்ணி தனி கட்சி ஆரம்பித்து இதுதான் காரணம். இல்லைன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஜாயின் பண்ணியிருப்பார். ஜாயின் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவர் தனியாக இருக்கிறதுக்கு காரணமே தனியாக இண்டிபெண்ட் ஒரு ஐடென்டிட்டி, முகம். அந்த முகத்துக்கு பாலிஷ் போடி மேக்கப் போடுறது தான் பிஜேபியோட வேலை. ஓகே சார். சார், இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர் முகமாக விஜய் இருக்காரு. கட்சியில் விஜயை நம்பி பண்ணிக்கிறவங்க எல்லாருமே விஜயோடைய ரசிகர்கள் தான். அவங்களுமே எல்லாருமே இளைஞர் தான். எல்லாருக்குமே ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கும். ஒரு திமுகவோ அதிமுகவிலையோ ஒருத்தவங்க கட்சியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பொறுப்புகள் நிறைய இருக்கும். அதன் மூலமாக நிறையா அவங்க சம்பாதிக்க முடியும். ஏன்னா 2 கட்சிகள்லையும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 2 கட்சிக்கும் லோக்கல் பாலிடிக்ஸ் ஒரு புரிந்துணர்வு இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் நான் எடுத்தனா அந்த கான்ட்ராக்ட் நீ பண்ணு. ஸோ இதன் மூலமாக தான் கட்சி செலவுகளை இந்த திமுக அதிமுக கட்சி தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயை நம்பி ஒரு இளைஞர் பட்டாளம் தான் விஜயை நம்பி அரசியலுக்கு என்பது வரப்போகிறாங்க. ஒரு பக்கம் உங்களுடைய கெரியர், இன்றைய பக்கம் அரசியல். என்ன சார் திரிசங்க நிலையாச்சு சார்? விஜயை நம்பி பயணிக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலை என்பது என்ன? குடும்பத்தை பார்ப்பாங்களா, இல்லை வீட்டை பார்ப்பாங்களா, இல்லை விஜய்க்காக தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுவாங்களா? அரசியலுக்காக வாழ்க்கையை தொலைத்த பலரும் உங்களுக்கு தெரியும், பல பேர் அப்படி இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது? அவங்க விஜயை நம்பி பயணிக்க போகிறாங்களே, அவங்களுடைய எதிர்காலம் என்பது என்னவா இருக்க போகுது? எல்லாருமே எம்பி ஆக முடியாது, எல்லாருமே எம்எல்ஏ ஆக முடியாதுல்ல. காலையிலே நான் பார்த்துட்டு வரேன், மக்கள் வெள்ளம் விஜய் ரசிகர்கள் அப்படி கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து, சின்ன சின்ன கிராமம், சின்ன சின்ன ஊர். நான் ஒரு 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 15 நிமிஷம் விட்டு தான் பார்த்தேன். ஃபுல்லாக டிவி பக்கத்தில் உட்காரல. நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது வேறு ஊர் வருது. அந்த உற்சாகம் தெரியுது எனக்கு. அந்த மக்கள், அந்த பிடிப்பு. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, கெரியரானு. அரசியல் ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. மந்திரி மட்டும்தான் ஃபுல் டைம் ஜாப், எம்எல்ஏ ஃபுல் டைம் ஜாப், எம்பி ஃபுல் டைம் ஜாப். கட்சி தொண்டவன் என்பவன் ஃபுல் டைம் ஜாப் இல்லை. ஒரு டீ கடையோ, பொட்டி கடையோ, துணி கடையோ, ரவிக்கை கடையோ, ஏதாவது ஒரு ஹோட்டலோ வச்சிருக்கவன் தான் கட்சி தொண்டனாக இருப்பான். அவனுக்குன்னு ஒரு சுய வருமானம் வரும். இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே முழு நேரம் கட்சியில் வரப்போகிறது இல்லை. எம்எல்ஏ எம்பி ஆனாவிட்டு வேணா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அவங்களுக்கு ஒரு தொழில், ஏதோ ஒரு கடையோ, ஒரு பிஸ்னஸோ, ஒரு வேலையோ, எம்ப்ளாய்மெண்ட்டோ, ஜாப் இருக்கும்.
கட்சிங்கிறது ஒரு பார்ட் டைம் வேலை தான். ஃபுல் டைம் வேலை மந்திரிங்களுக்கு எம்பிக்கு மட்டும்தான். சார் கட்சியுடைய ஆரம்ப காலங்களில் பார்ட் டைம் வேலை பார்க்க முடியாதே சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், படித்து வேலையெல்லாம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கோசரம் உயிரை கொடுத்து பாடுபடலாம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் வேலை பண்ணாங்கன்னா கட்சி எப்படி வளர்க்க முடியும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி 4 மணி நேரம் வேலை செஞ்சவங்க ஒரு 20% இருக்கலாம். 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க ஒரு 30% இருக்கலாம். 60 மணி நேரம் வேலை செய்கிறவங்க ஒரு 40% இருக்கலாமே. ஸோ எல்லாம் கலவை தான், நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம். ஜாயிண்ட் எஃபர்ட். அரசியல் கட்சி என்பது ஒரு எல்லாம் போடுற எல்லாம் சேர்ந்து கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி தான், ஊர் கோடி தேர் இருக்கிற மாதிரி. ஸோ விஜய்க்கு ரசிகர்கள்லாம் வந்து கட்சி வளரணும்னு ஆசை, அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கோரிக்கை. அட்லீஸ்ட் ரஜினிகாந்த் மாதிரி ரசிகர்களை விஜய் ஏமாத்தலை. விஜய்கிட்ட என்னன்னா வரலன்னு சொல்ல, வரேன்னு சொல்ல, வெயிட் பண்ணுங்க. ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவங்க இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின ஒரே கட்சி விஜயோட கட்சி தான். அதை மறக்க முடியாது. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பண்ணிட்டார் சார். இது விஜயகாந்த் ரூட். விஜயகாந்த் பண்ணதா விஜய் பண்ணியிருக்காரு. விஜய் பண்ணார். பட் விஜயகாந்த் அப்புறம் ஒரு யங்ஸ்டர் பண்ணது பெரிய விஷயம். ஆனால் விஜயகாந்தோட எனக்கு கேட்டால் விஜய் அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியோ ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார், 100 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அதையும் தாண்டி பல்வேறு செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை எல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? செலவுங்கிறது கட்சி, அதுவும் ஆரம்பத்தில் செலவு இருக்குதா இருக்கும். விஜய் வந்து கையை விட்டு கொஞ்சம் போட்டு தான் ஆகணும். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் கட்சிக்கு வரமாட்டாருங்க. இல்லை, விஜயும் தாண்டி ஒரு பெரிய கை இருக்கு பிஜேபி. என்ன கேட்குறேன், ரஜினிகாந்த் வரமாறேன்னாரு, ஒரு வாட்டி ஒரு காரணம் கொடுத்தார், ஃபேமிலினாரு, ஃபினான்ஸ்னாரு, அந்த மாதிரி எவ்வளோ காரணங்கள். விஜய் இதெல்லாம் ஆனால் விஜய்கிட்ட ஒன்று என்னென்னா எல்லாத்தையும் 10-20 வாட்டி யோசிக்கிறார். அது நல்லது. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு நம்மளே 4 கேள்வி கேட்டுக்கிறது தான் நமக்கு நல்லது. அவசரப்பட்டு பண்ணிட்டு அப்புறம் அசிங்கப்பட முடியாது. அந்த விஷயத்தில் வந்து அவரே கேட்குறான், நான் போடுற ரூட் தப்பாக இருக்குமா? யாராக்கிட்ட ஏன் சார் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னு சொன்ன. நோ நெகட்டிவ் கிடையாது, செல்ஃப் இன்ட்ராஸ்ட், அந்த வார்த்தை சொன்னாராம், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஐ எம் எக்ஸாமினிங் மை செல்ஃப். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த போகிற ரூட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃபண்டிங் நீங்கள் கேட்கலாம். இப்போ தேர்தல் ஆரம்பித்தோடனே யாரோ 10-100 கோடி கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஆனால் அவருக்கு உதவி சரியான நேரத்தில் வரும்னு அவர் நம்புறார். நம்மளும் நம்புவோம். ஏன்னா எடுத்த உடனே அரசியல் கட்சிக்கு பணம் தேவைப்படும். அந்த இனிஷியல் எக்ஸ்பென்ஸ் அவர் மீட் பண்ணலாம். இப்போ நாளைக்கு என்டிஏ கூட்டணியில் வராரு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு செலவை மீட் பண்ணும். அதனால தான் நான் சொன்னேன், அவர் சேஃப் சைடு இருக்கிறதுக்கு என்டிஏ கூட்டணி மாதிரி இருந்தால் புகழுக்கும் பங்கம் வராது, அவருடைய தனித்தன்மைக்கும் பங்கம் வராது, ஓரளவுக்கு ஃபைனான்ஸ் நிதியும் கொடுக்கப்படும், கட்சியும் வளர்க்கலாம், எல்லா விதத்துலையும் அவருக்கு என்டிஏல இருந்தால் லாபம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே சார். அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிராக, அதாவது திராவிட இயக்கத்துக்கு எதிராக பாஜகவா இயக்கப்படும் நபர் தான் விஜய் நீங்கள் சொல்ல வரீங்க, அதானே? இயக்கப்படும் நபர்னு சொல்ல மாட்டேன், அடையாளம் காட்டப்பட்ட நபர்னு வச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்காங்க, விஜய் என்டிஏல சேருவார் போன்ற வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்ஷனை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியலை பற்றி நேரம் கொடுத்து பேசியமுக்கு ரொம்ப நன்றி சுவாமி சார். தேங்க்யூ.